போய் பார்க்க போனோம். என்ஹெச்எம் டைரக்டரும் அங்கேயே இருந்தார். அப்போ நாம் என்ன சொன்னோம்னா, எங்களுடைய சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க, என்ஹெச்எம் டைரக்டர் வந்து கலெக்டராக இருக்கார், மாவட்ட ஆட்சியரில் இருந்தால். ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் தெரியுமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் எங்களுக்கு மேடம் வந்து செக்ரட்டரி மேடம் வந்து ஆல்ரெடி சீலாராணி சுந்தத் மேடம் இருக்கும்போது நம்ம ஸ்கீம் பார்த்தாங்க. அதனால் நிறைய எதிர்பார்ப்போட உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஹெச்எல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் மக்கள்கிட்ட நல்லா சேவை பண்ணுற, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைனா நான் கேட்காம இருக்க மாட்டேன், கட்டாயமாக கேட்பேன். ஆனால் நான் வந்து இந்த நோட்டீஸ் ஏற்கனவே நீங்கள் எனக்கு அனுப்பினீங்க டிமாண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். ஏன்னா செக்ரட்டரி வந்து டெல்லியில் மீட்டிங்னு சொல்லிட்டு நேற்று எனக்கு தகவல் கிடச்சிச்சு. வேறு ஆஃபீஸில் கூட ஒரு பிஏலாம் அங்கன்வாடி பணியாளராக அங்கே இப்போ நர்சிங் படித்தவங்கள நேற்று தான் வந்தாங்க. என்ன பார்த்தோன்னே ஓ இவங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் செக்ரட்டரி பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிபிஹெச் பேசும்போது நான் சொல்றேன், பேச்சுவார்த்தை என்பது என்ஹெச்எம் டைரக்டர் செக்ரட்டரி டிபிஹெச்சோட எங்களுக்கு நடக்கணும். அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டோம். செக்ரட்டரியோட பேசினாலும் இந்த பிரச்சனை தீராது, டிபிஹெச்சோட தீராது, என்ஹெச்எம் டைரக்டரி பேசணும். எங்களுக்கு ஸ்கீம்ஸ்க்கு வந்து பணம் பூரா எதுவும் வரல, எங்களுக்கு பணிபடு அதிகமாக நாங்கள் டீட்டெயிலாக பேசணும். சமூக நலத்துறை கொடுக்க சொல்கிறீங்க, எம்ஆர்எம்டிஎஸ் அது சிஎம் வரலையும் போகணும், அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டாக அது கூட நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் டிபிஹெச்சிட்ட பேசுங்க. அன்றைக்கே வந்து நம்ம டேட்டை வந்து அவரே சொல்லுவோம், நாங்கள் சொல்லிடுவோம், அவரே சொல்லுவார். ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்ன நம்புங்க, உத்தரவாதம் தர. 9ஆம் தேதி அவர்கிட்ட பேசுங்க. அடுத்தபடியாக வந்து உங்கள்கிட்ட பேசி நிச்சயமாக முடிவெடுக்க முடியும். பதவி உயர்வு காலிப்படைகள் நிரப்புறது சம்பந்தமாக நாங்கள் டிஸ்கஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். என்ன சொன்னாங்க, பதவி உயர்வு தருவதும் காலிப்படைகளை நிரப்புவதற்கும் சம்பந்தமாகவும் ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த முத்துலட்சுமி ரெட்டிக்கு நான் அசூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். அதனால் அது ஒரு வந்து சிஎம் வரலையும் போகிற ஒரு ப்ராசஸ்ஸு. அது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நீங்கள் சொல்கிற, நான் சொன்ன ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் சில சொல்கிறோன்னோ அது கூட நம்ம எல்லாரையும் கலந்துட்டு நம்ம முடிவெடுப்போம் அப்படின்ற உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இதில் ஏதேனும் மாற்றங்களோ அல்லது பின்னடைவு நாம் எடுத்திருக்கின்ற கோரிக்கைகள் அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க. என்ன டைரக்டர் சொன்னார், உங்கள் டிமாண்ட்ஸ் நீங்கள் அனுப்பிட்டீங்க, நாங்கள் படிச்சிட்டோம், செக்ரட்டரியும் சொன்னாங்க படிச்சிட்டோம், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த டிஸ்கஷன் அமையும் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்துட்டாங்க அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். அதனால் சகோதரிகள் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் செல்லணும். அப்படி நடக்காவிடில் இந்த பிராஸ் ஆப்பு, இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம சொல்ல விஷயமே கிடையாது. தமிழக அரசு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நியமிக்கணும். இதை எல்லா பணியும் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் நல்லா செய்ய சொல்றீங்க. இப்போ எங்களுக்கு மனசாட்சி உறுத்துது, எங்களால் அந்த சேவையை பண்ண முடியலங்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம வைத்திருக்கின்ற கோரிக்கைகள்லாம் டீட்டெயில்டாக படிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல முடிவாக உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஆனால் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி நான் அசூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்ற ஒன்று மாத்திரம் தான் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஆக நம்மளுடைய இந்த போராட்டம் என்பது சக்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். பேச்சுவார்த்தைக்கு நாம் யாராவது போகலாம் அப்படின்ற முடிவு நம்ம எடுக்க போகிறோம். சரியா? 9ஆம் தேதி டிபிஹெச் பேசினேன், அவரே லைன்ல பேசணும். நீங்கள் எத்தனை முறை என்கிட்ட பேசியிருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்து டிபிஹெச் பேசணும்னு ஒத்துக்கிட்டீங்க, செக்ரட்டரி உங்களால நிறைய பிரச்சனை இருக்கு சார், ஏன்னா நீங்க சொல்றது வந்து அவர் ஒன்று பண்றாருன்னு நமக்கு தெரியும். அதனால உங்கள்கிட்ட செக்ரட்டரி சொல்லிதான், செக்ரட்டரி சொல்லி என்ஹெச்எம் டைரக்டர் டிபிஹெச் என் முன்னில தான் ஃபோன் பண்ணார். உங்கள்கிட்ட திங்கக்கிழமை வந்து பேசுவாங்க, நாங்கள் டேட்டா சொல்றோம், நீங்க அவங்க மறுபடியும் வரணும், பேசணும். என்ன சொல்லியிருக்காரு, விழுப்புரத்தில் இருக்கேன் 3 மணிக்கு வாங்க, என்னோட டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஓகேவா சொல்லுங்க. நமக்கு பிரதான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து டிஸ்கஷன்ல அது நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே செக்ரட்டரி இப்படிதான் 24/11 நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும். அன்னைக்கு கூப்பிட்டு பேசினாரு. 12/11 உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவானாரு. 12/11 கடந்த காலங்களில் செக்ரட்டரி 2 ஆண்டு பண்ணாரு. அந்த எஃப்டிஏ தரப்படாமல் மாவட்டங்களில் இருக்கிற 200 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் அறிவித்த ஜிஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொன்னோம். டிபிஹெச்சுக்கு டிஓ இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. டிபிஹெச் சர்க்குலர் போட்டாரு. அதுவும் வந்து நிறைய மாவட்டங்கள் வாங்கியிருக்கீங்க, நிறைய மாவட்டங்கள் அரியர்ஸ் வாங்கல அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த சீனியர் லிஸ்ட் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த தேக்கங்களை அரசோட அனுமதிக்கு காத்திராமல் பழைய இடங்கள் அதாவது காலிப்படம் ஏற்படும் போதெல்லாம்
பதவி உயர்வை வந்து அரசோட